வணக்கம். இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான சப்ஜெக்டை பற்றி நான் பேச போகிறேன். அது என்னென்னா பேசிக்ஸ். பேசிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லார் மனசுலையும் என்ன இது, இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே, வந்துட்டாண்டா இதை பற்றி பேசுகிறதுக்கு, இல்லை இது ஒரு ஓல்டு ஸ்கூல், இதை பற்றி ஏன் பேசுகிறோம், நமக்கு இன்னும் நிறைய அட்வான்ஸ்டாக நிறைய விஷயம் வந்துடுச்சு, அதை பற்றி பேசலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எல்லார் மனசுலையும் இருக்கும். இன்ஃபேக்ட் என் மனசில் கூட அப்பப்போ தோணும். ஓகேவா? ஆனால் ரியலாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணோம் க்ளோஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் அந்த பேசிக்ஸை கரெக்டாக பண்ணால் தான் அதுக்கு மேலே நம்ம எது பில்ட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரையில் அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு யங் இண்டஸ்ட்ரி தான். இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500-600 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ மெடிசின் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் ஹெல்த் கேருங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அகைன் அதுவும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு. பட் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு 50-60 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஸ்டில் ஃபிகரிங் அவுட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பேசிக்ஸ் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது அண்ட் அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அண்ட் அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. அண்ட் அதில் சில ஏரியாஸை நான் இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே எனக்கு நல்ல ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் என்னுடைய ஐ கெஸ் 11th ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த புக்கில் போட்டிருக்கோம் ஒரு டயக்ராம். அது ஸ்டில் அப்ளிகபிள். அது கண்டிப்பாக ஃபார் எவர் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் இருக்க போதோ அவ்வளோ வருஷம் அது அப்ளிகபிள். அது என்னென்னா அழகாக போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ போட்டுட்டு ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க இன்புட், இன்னொரு ஆரோ போட்டிருப்பாங்க அவுட்புட். அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இஸ் அ மிஷின். நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அவுட்புட் வரும். ஒருவேளை உங்களுடைய இன்புட் கார்பேஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் கார்பேஜ் தான். ஸோ அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா கம்ப்யூட்டர் ஒரு இன்புட்லேருந்து அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு இன்ஜின். அண்ட் நீங்கள் ஒரு கார்பேஜாக இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பேஜ் அவுட்புட் தான் வரும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எனக்கு ஆணித்தனமாக அந்த பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க தமிழில். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அப்படியே எனக்கு பதிஞ்சுதுங்க இன்னைய தேதியில் வரையும். இப்போ எனக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஐடியாவை கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா மொதல் விஷயம் நான் பேப்பர் பெனில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கொயரை போட்டுட்டு அந்த இன்புட் என்ன, இப்போ நம்ம டிசைன் பண்ணுற இந்த விஷயத்துக்கு வாட் இஸ் த இன்புட் அண்ட் வாட் இஸ் த அவுட்புட். பியூட்டிஃபுல்லான பேசிக்ஸ். இதை பற்றி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? அதாவது நிறைய விஷயங்கள் நம்மளுடைய டீச்சிங்கில் இருந்துச்சு, இன்ஃபேக்ட் இருக்குது. ஆனால் என்னென்னா அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பேப்பர் எடுத்துப்போமே, அதாவது சிம்பிளான ஒரு டயக்ராம், ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஒரு 2 ஆரோ போடுற ஒரு சின்ன விஷயத்தை அதை பற்றி நான் ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ரியலாக அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிட் ஒர்த்து. ஏன்னா என்னுடைய என்டையர் கெரியர் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இஃப் ஐ கோஸ் பேக் அண்ட் சே இந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் தமிழ் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஆனால் அதை பற்றி யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஒரு பேசிக்ஸ் ஓகே, ஒன்ஸ் இது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த தாட் ப்ராசஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங்க்குன்னு ஒரு டொமைன் இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர். இப்போ எல்லோரும் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் போயிருப்போம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகே, இப்போ அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டொமைன் மாடல் இருக்குது. ப்ராப்ளம் டொமைன்னு சொல்லுவோம். அதாவது ப்ராப்ளம் டொமைனுங்கிறது என்னென்னா, நீங்கள் சால்வ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணுது. அண்ட் அந்த ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் டொமைன்லேருந்து வருது. ஓகே, இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டோட பில்லிங் சாஃப்ட்வேரோட டொமைன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு டொமைன். ஓகே, இ-காமர்ஸ்னு சொல்ல முடியாது, காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இ-காமர்ஸ்ங்கிறது ஆன்லைனில் வந்துடும். ஓகே, இது கிட்டத்தட்ட ஆஃப்லைனில் கூட நிறையா பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு காமர்ஸ் இன்ஜின். ஸோ காமர்ஸ்னால் என்ன? பையிங் அண்ட் செல்லிங். ஸோ அப்போ எதை பை பண்ணுறோம்? ஐட்டமை பை பண்ணுறோம். எப்படி அதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பின்னு இருக்குது, டேக்ஸ்ன்னு இருக்குது, டேக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் டெர்மினாலஜிஸ். இப்போ இதே மாதிரி இல்லாமல் இன்னொரு வேறு ஒரு இதை எடுத்துப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம் எடுத்துப்போமே, இன்ஸ்டாகிராமோட டொமைன் என்ன? சோஷியல் நெட்வொர்க். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, இமேஜ், லைக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமர்ஸை பற்றி பேசும்பொழுது நம்ம என்ன பேசணும்? பில்லிங், ஐட்டம், ப்ரைஸ், டேக்ஸ், டிஸ்கவுண்ட், அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமை பற்றி அதாவது அந்த சோஷியல் நெட்வொர்க்கை பற்றி பேசும்போது லைக்கு, ஷேரு, அப்புறம் ஃபோட்டோ, ஸோ இந்த மாதிரி பேசுவோம். ஸோ இப்போ உங்களுடைய இந்த டொமைன் டெர்மினாலஜிஸ் இது இருக்கு இல்லையா, இது தாங்க ரெண்டாவது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ்.
நம்ம எழுதுகிற சாஃப்ட்வேர் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதோ அந்த ப்ராப்ளத்தோடைய டொமைன், அதில் வந்து நம்ம வந்து மாஸ்டராக இருக்கணும். அந்த ப்ராப்ளம் டொமைன், அந்த பிஸ்னஸ் டொமைன் வந்து உங்களுக்கு வந்து ராக் சாலிடாக இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் கோடிங் பண்ணும் பொழுது, ஆக்சுவலாக கோடிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போ சால்வ் பண்ணும்போது அந்த நம்ம எழுத போகிற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சிஸ்டம் முன்னாடி எழுத போகிற அந்த டைப் பண்ண போகிற சில விஷயங்கள், அது வந்து இந்த டொமைன் டெர்மினாலஜியை கிளியராக மேட்ச் பண்ணணும். இப்போ அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா, அதாவது அங்கே ஐட்டம்னு சொல்கிறோன்னா இங்கேயும் ஐட்டம்னு சொல்லணும். அங்கே ஐட்டம் வந்து ஹேஸ் அ ப்ரைஸ் அப்படின்னா இங்கே ஐட்டம், அதான் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலிங்னு அதை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதாவது இங்கே என்னோடய பாயிண்ட் என்னென்னா, நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் டொமைனில் நம்ம சாஃப்ட்வேர் எழுதுகிறோமோ அந்த ப்ராப்ளம் டொமைனில் நல்லா ஸ்ட்ராங்காக அதை வந்து ஒரு எண்ட் யூசர் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கோட் அடிக்கிறோம், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட்டு தான். பட் அது என்ன டொமைன், என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம், யார் யூஸ் பண்ணுறா, அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக வந்து போயிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களால் இன்டர்னலைஸ் பண்ண முடியும். இது வந்து என்னை பொறுத்தவரையில் ரெண்டாவது பேசிக்ஸ். ஓகே, மூணாவது பேசிக்ஸ் வரலாம். இந்த மூணாவது பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, ரைட்டிங் மெயின்டைனபிள் கோடு. இப்போ மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? எல்லாத்துலேயும் பில் பண்ணிவிட்டு ஷிப் பண்ணிவிடுவாங்க. ஷிப் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா புதுசாக இன்னொன்று தான் பில் பண்ணுவாங்க. ஓகேவா? சில கேஸில் வந்து எக்ஸிஸ்டிங் இதை மாடிஃபை பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு கார் எடுத்துப்போமே, ஒரு கார்னால் பக்காவாக எல்லாத்தையும் டிசைன் பண்ணிவிட்டு ஷிப் பண்ணிவிடுவாங்க, விற்றுருவாங்க. அப்புறம் அந்த காரில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருதுன்னா அது இன்னொரு வேரியண்ட்டுன்னு இன்னொன்று தான் புதுசாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நம்ம எது பில் பண்ணுறோமோ அது கூட நம்ம வாழணும். கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணுற மாதிரி. எப்படி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணால் லைஃப் லாங் அவங்களோட வாழறோமோ, பில் பண்ணிவிட்டு அது கூட தான் நம்ம வந்து வாழப்போகிறோம். நம்ம அடித்த கோடை ஒரு வாரம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம், ஒரு மாதம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம், சில சமயம் ஒரு வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரில் ஒருத்தவங்க மட்டும் இருக்க போகிறது கிடையாது, 10-15 பேர் டீமாக தான் இருப்போம். அப்போ அந்த டீமில் ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க, அப்புறம் அவங்க வெளில போயிருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது இட்ஸ் எ லிவிங் ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசம்ங்கும் பொழுது நம்ம வந்து அதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு எப்படி வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு அவங்களோட பயிரை வந்து பார்த்துப்பாங்களோ, அட்லீஸ்ட் அதுலையாவது அறுவடை பண்ணி முடித்த பிறகு அந்த பயிரை பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் இங்கே நம்மளை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு விவசாயி மாதிரி அந்த கோட் பேஸை பக்காவாக வந்து அந்த என்ன சொல்கிறது, கரெக்டாக தண்ணி பாய்ச்சணும், கரெக்டான லெவலுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மாதிரி போடணும், இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சாஃப்ட்வேர்லேயும் வந்து அந்த நம்ம எழுதுகிற அந்த கோடு வந்து மெயின்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். அது மெயின்டைன் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அதில் ஒர்க் பண்ணுறது இருக்குது பாருங்கள். அதாவது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க ஐடியில். ஓகே, ஐடியில் வந்து ஸ்ட்ரெஸ் பல டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் இருக்குது. பட் மேஜர் ஸ்ட்ரெஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, அதுவும் டெவலப்பர்ஸ் கிட்ட, ஐயோ அந்த கோட் பேஸில் கை வைக்கணுமா, ஐயோ அந்த ஏரியாவில் கை வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அதில் கை வைக்கணும், எங்கே வெடிக்கணும்னு தெரியாது அப்படின்னு. அதில் சில பேருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒர்க் ஆகணுனாலே ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு ஹார்ட் அட்டாக் ஃபீலிங் வந்துடும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எழுதின அந்த கோடு இருக்கு இல்லையா, அது வந்து மெயின்டெனபிள் ஆஸ்பெக்டில் வந்து எழுதலை. ஓகே, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எழுதுறது உங்களுடைய அந்த ப்ராப்ளம் டொமைன் சொன்னேன்னே, அது வந்து க்ளீனாக ரெப்ரசன்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து கோடை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்ளம் சால்விங் கோடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கில். அப்படின்னா எதை எங்கெங்கே வைக்கணும்னு ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, அதுதாங்க கோட் மெயின்டெனன்ஸ். கிச்சனுக்கு போகிறீங்க, சமையல் பண்ணலான்ட்டு, அந்த கிச்சனில் எல்லா பொருளும் கண்ணா பின்னாடி எங்கெங்கேயோ கிடக்கு. இப்போ நீங்கள் சமையல் பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இதே பக்காவாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. எண்ணெய்லாம் ஒரு இடத்துல இருக்குது, பொடியெலாம் ஒரு இடத்துல இருக்குது, காய்கறிலாம் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அது அந்த இடத்துல இருக்குது. இப்போது போய் கேட்குறீங்க உங்கள் வீட்டில் இருக்க யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட. இன்ஃபேக்ட் அது நிறைய தடவை எனக்கு வீட்லேயே நடந்திருக்கு. வெளில இருப்பாங்க, நான் இது எங்கே இருக்குன்னு கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நேராக போய் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ண, அந்த கபோர்டில் இருக்க 2வது எடு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ அது அங்கே அந்த இடத்துல இருக்கு. அதாவது என்ன இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க, இது ஒரு ஆர்கனைசிங் பிரின்சிபல், எவ்ரி திங் ஹேஸ் அ பிளேஸ், எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கோட் பேஸை பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது தெரியுமா. இட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அண்டர் ரேட்டட் ஸ்கில் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் அதை பற்றி பேசினாங்கன்னா எங்கே தெரியுமா பேசுவாங்க, இன்டர்வியூவில் எல்எல்டி ஹெச்எல்டின்னு பேசுவாங்க. என்னை பொறுத்தவரையில் அந்த 2 டேர்ம்ஸு, அந்த இன்டர்வியூ ரிலேட்டட், அது எல்லாத்தையும் மறந்து அந்தாண்டது ஒரு சைடு வச்சுக்கிட்டு
இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் மெயின்டைனபிள் கோடு, அவ்வளோதாங்க, சிம்பிள். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வேறு இதில் சொல்கிறேன். பட் இப்போ இது வந்து 3வது பேசிக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ப்ராப்ளமை எப்படி பார்க்கணும், இன்புட் அண்ட் அவுட்புட்டாக பார்க்கணும், அதுதான் வந்து பேசிக்ஸ். ஓகே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது தட்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஸ்கில். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை நம்ம பக்காவாக உடச்சி இன்புட் அவுட்புட்டாக திங்க் பண்ணுற அந்த ஒரு தாட் ப்ராசஸ். அண்ட் ரெண்டாவது அந்த ப்ராப்ளம் டொமைனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக உங்கள் எண்ட் யூஸரை எம்பத்தைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, இதுதான் 2வது பேசிக்ஸ். அண்ட் 3வது பேசிக்ஸ் நான் சொன்னேன் ரைட்டிங் மெயின்டைனபிள் கோட். ஓகேவா, இதை க்ளீன் கோட் அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல வார்த்தை க்ளீன் கோடுங்கிறது. பட் ஆனால் இப்போ ஆஃப்லேட் வந்து அது ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. கமர்ஷியலைஸ்னால் என்ன மீன் பண்ணுறேன்னா, அதை வந்து ரொம்ப ஒரு போஸ்டிங் டெக்னாலஜியாக எல்லாரும் பேசுகிறாங்க. பட் ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் நோ வாட் ஆக்சுவலி மீன்ஸ் டு ரைட் அ க்ளீன் கோட். நான் இன்ஃபேக்ட் நீங்கள் லேர்ன் சிஎஸ் இன் தமிழில் கோட் ரிவ்யூ சீரிஸ் நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதில் மக்கள் எப்படி எழுதுறாங்கிறத பார்த்துட்டு அதை இப்படிலாம் பண்ணணும், அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ரீரைட் பண்ணி அந்த இதெல்லாம் காமிச்சிருக்கேன். அந்த லிங்க்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த க்ளீன் கோடுங்கிற வார்த்தையை வந்து ஹை லெவல் வார்த்தை, அந்த 10,000 ஃபீட்டில் யார் வேணாலும் பேசலாங்க. ஸோ அதை விட்டுடுங்க. பட் ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த கிச்சன் எக்ஸாம்பிள் தான். பக்காவாக எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது. இது வந்து 3rd பேசிக்ஸ். ஓகேவா, அடுத்து 4வது விஷயம். இந்த 4வது விஷயம் வந்து என்னென்னா டேட்டா பர்சிஸ்டன்ஸ். அதாவது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, சாஃப்ட்வேர்ங்கிறது இன்புட் அவுட்புட் அப்படின்னு. இந்த இன்புட் வந்து சில சமயம் வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து நம்ம எடுப்போம், அந்த அவுட்புட்டை ஏதோ ஒரு இடத்துல போடுவோம். இந்த ஏதோ ஒரு இடத்துல எடுக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல போடுறது இருக்கு இல்லையா, அதை வந்து பர்சிஸ்டன்ஸ் அப்படிமோ. அதாவது அந்த டேட்டாவை எங்கே நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, பர்சிஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் வந்து என்னென்னா அந்த டேட்டாவை எப்படி வந்து அங்கே மாடல் பண்ணுறது. அதாவது ஒரு டேட்டா பேஸில் வந்து அழகாக வந்து அந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் கான்செப்ட்ஸ்னு அகைன் ஒரு சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர். அதுலேயும் ரொம்ப அற்புதமாக வந்து நிறைய கோர்சஸ் டாபிக்ஸ் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைசேஷன். ஒரு டேட்டா மாடலை எப்படி வந்து நார்மலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு டேபிளில் போட்டு ஒரு டேட்டா பேஸில் போடுறது. ஈவன் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டே எடுத்துப்போமே, ஈவன் டேட்டா பேஸ்லாம் விட்டுடுங்க, அது 2வது செகண்டரி ஸ்கில். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸல் ஷீட்டில் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணுறோம்ல, அதுதாங்க வந்து நான் சொல்கிற பர்சிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஸ்கில், அது ஒரு டேட்டா மாடல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா மாடலை எப்படி வந்து நான் வந்து ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஓகே, இதை வந்து இந்த டிசிப்ளின், இந்த ஸ்கில் வந்து தட் டேக்ஸ் டைம். ஆனால் வந்து இந்த பேரியரை கம்மி பண்ணுறதுக்கு NoSQLங்கிற ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நான் சாலிடாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, NoSQL கற்றுக்கோங்க, நான் வேணான்னு நான் சொல்லவே இல்லை. பட் NoSQL போகிறதுக்கு முன்னாடி இந்த SQL, அதாவது இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் டிசைனில் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு போங்க. ஓகே, ஏன் அது ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கில்ங்க. ஸோ நீங்கள் அகெயின் ஒரு 80% ஆஃப் த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நத்திங் பட் டேட்டாவை வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணுவோம், எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுப்போம், இன்னொரு டேட்டா வரும், அதை ப்ராசஸ் பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம். இது தாங்க வேலை. 80% ஆஃப் த சாஃப்ட்வேரை வந்து இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்படி நம்ம இதுதான் வேலை அப்படிங்கும் போது அது எங்கே லிவ் ஆகும், அதாவது எந்த இடத்துல தான் அதோடைய க்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில். நம்ம அந்த டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 80% தெர் ஆர் சம் யூஸ் கேசஸ், அதுக்கு வந்து NoSQL தேவைப்படும். சில சமயம் வந்து வேறு விதமான டேட்டா பேஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப் பேஸ் டேட்டா பேஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து 20% ஆஃப் த யூஸ் கேஸ் தான். முக்கால்வாசி பேர் அதுக்கான சான்ஸும் கிடைக்காது அந்த மாதிரி சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுக்கு. தட்ஸ் செகண்டரி திங். பட் ப்ரைமரியாக ரிலேஷனல் டேட்டா பேஸ் டிசைன் பண்ணணும். அது எப்படி பண்ணும், அது எப்படி பண்ணுறது, இந்த நார்மலைசேஷன் அண்ட் அதில் இருக்கிற சில விஷயங்கள், இண்டெக்ஸிங் அண்ட் அந்த மாதிரி அதை சுற்றி நிறையா இருக்குது. ஸோ இந்த ஏரியா, ஸோ இது வந்து 4th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் வந்து பேசிக்ஸில் சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம 5th பேசிக்ஸ் பார்க்கலாம். அந்த 5th பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் HTTP பேஸ்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, நான் இங்கே ரொம்ப ப்ரிசைஸாக சொன்னேன் HTTP பேஸ்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு. பேசிக்கலி வெப் டெவலப்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுங்கிற வேர்ட் நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, அகெயின் எப்படி வந்து இந்த க்ளீன் கோடுங்கிறத கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்களோ, இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப கமர்ஷியலைஸ்டு டைம் ஆகிடுச்சு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ அகைன் அந்த சப்ஜெக்ட்குள்ளே நான் போக விரும்பல. நம்ம இந்த செக்டருக்கு வருவோம். ஓகே, HTTP பேஸ்ட் சிஸ்டம்ஸ் அது எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு. அகெயின் இதோட பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு OSI நெட்வொர்க்கிங் மாடல் அப்படின்னு ஒரு பேப்பர், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னு ஒரு பேப்பர். அதில் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் நான் எல்லாமே படிக்க வேணாம், பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் லேயர் அந்த OSI மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு 2 சிஸ்டம்ஸ் பேசுது அப்படின்னா அது எப்படி பேசுது அப்படிங்கிறத அந்த ஒரு பர்டிகுலர் லெசனில் வந்து நிறைய டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. அதில் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு 2 சிஸ்டம்ஸ் வந்து பேசுது. இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது என்ன, எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை உங்கள் மொபைலில் வந்து பேசுது.
ரெண்டு சிஸ்டமும் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதோ சம்திங் மீனிங்ஃபுல்லாக காட்டுது. ஸோ அப்படி இருக்கு. அது அந்த 2 சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து OSI லேயர் அப்படிங்கிற அந்த ஒரு நெட்வொர்க்கிங் மாடல். ஓகே, ஸோ அதை பற்றி நல்லா வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் அதில் ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கோங்க. பட் அட்லீஸ்ட் அந்த பேசிக் இதுதான் இந்த லேயருக்கு இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. அண்ட் அதில் வந்து அந்த OSI லேயர் மாடலில் வந்து டாப்பில் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் வந்து HTTP. ஓகே, நம்ம இப்போ மெயில் அனுப்புகிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா SMTP அப்படின்னு இன்னொரு ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஓகே, TCPன்னு ஒன்று இருக்குது. அகைன் அது வந்து ஒரு லேயர் லோ, அதாவது TCP UDPன்னு. பட் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ்னால் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன HTTP, SMTP, FTP இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அகைன் இதெல்லாம் வந்து மாறவே இல்லைங்க. நான் சொன்ன ரிலேஷனல் டேட்டாபேஸ் இருக்குமே, அதுவும் ஒரு 40 வருஷமாக அதே தான் இருக்குது. இந்த ப்ரோட்டோகால்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் அதே தான் இருக்குது. ஓகே, நிறைய புது ப்ரோட்டோகால்ஸ் வந்திருக்கு. பட் இது தாங்க ஃபண்டா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் க்ளீனாக கற்றுக்கிட்டிங்கன்னா அது போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோட்டோகால்ஸை வந்து பேசிக்ஸை கவர் பண்ணுங்கள். இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா HTTP வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா முக்கால்வாசி அகைன் 80% ஆஃப் த சிஸ்டம் நம்ம என்ன பில்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு HTTP பேஸ்டு சிஸ்டம்ஸ் தான் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வெப் அப்ளிகேஷன்ஸ் இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயும் 2 சைடு இருக்குது. ஒன்று உங்கள் மொபைலில் உட்காந்துருக்கிற அந்த சாஃப்ட்வேர், ரெண்டாவது அந்த மொபைலில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் யார் கூட பேச போதா, அதாவது சர்வர் கிட்ட பேசும். ஓகே, ஸோ அகைன் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அதில் எனக்கு நிறைய எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஐ ஹாவ் சம் ஃபேர் பிட் ஆஃப் ஐடியா. பட் அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு ஐ எம் நாட் குவாலிஃபைட். பட் அந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஸ்பேஸ் எடுத்துப்போம். ஏன்னா 80% அது ப்ராப்ளம். அது நீங்கள் ஈவன் ஒரு மொபைல் ஆப் பண்ணாலும் சர்வர் சைடு அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பீஸ். ஸோ 80% ஆஃப் த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த செக்மெண்ட்டில் வருது. ஸோ அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த HTTP பேசிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த அண்டர்லைங் ப்ரோட்டோகால்ஸ், இது ரெண்டும் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அண்ட் அகைன் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா HTTP பேஸ்ட் சிஸ்டம்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் HTTP சர்வர் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒன்று இருக்கும். இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா டாம்கேட், நெட்டி, ஜெட்டி இந்த மாதிரி சர்வர்ஸு. இப்போ ரூபியில் பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு மறந்துடுச்சு, பியூமா, இந்த மாதிரி சில சர்வர்ஸ் இருக்காங்க. பைத்தான்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஈக்குவலண்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் அந்த லாங்குவேஜில் வெப் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த HTTP ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்மீடியட் லேயர், அந்த லாங்குவேஜுக்கு அதுதான் வந்து பவுண்ட்ரியாக இருக்கும். அண்ட் அந்த லேயருக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். ஓகே, அகைன் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை பற்றி நான் எக்ஸ்டென்சிவாக இன்னொரு பாட்காஸ்ட் எபிசோடில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் லைப்ரரி வர்சஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்குள்ளே நான் போக மாட்டேன். பட் ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், அதாவது ரெக்வஸ்ட் ப்ராசஸிங். ஒரு HTTP ரெக்வஸ்ட் உள்ளார வருது, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், அது எப்படி ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறோம், இந்த ஒரு செக்மெண்ட், இதுவும் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இது நான் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் பார்ப்பேன் இப்போ யூடியூப்பில் யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போ பைத்தான் ஜாங்கோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் போடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஜாங்கோவை பற்றி போடுங்க அப்படின்னு. ஸோ அங்கே எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் அதை பார்க்கும்போது க்ளீனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா பேசிக்ஸ் மிஸ் ஆகுதுன்னு. அதாவது என்னென்னா வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது பேசிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். HTTP ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த ஹேண்ட்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதை வந்து ஹேண்ட்லர்ஸ்னு காமன் கான்செப்ட். இதை வந்து ஜாவாவில் பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் அப்படிம்பாங்க, ரூபி அண்ட் ரைல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரும்பாங்க. பட் இதெல்லாம் வேறு என்ன சொல்றது டெர்மினாலஜிஸ். பட் ஆனால் அண்டர்லைங் அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, அந்த அண்டர்லைங் பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஹேண்ட்லர்ஸ். ஓகே, ஸோ இந்த லேயரில் அவங்க திங்க் பண்ண வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் அந்த லேயரில் திங்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸ். அதாவது அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்வஸ்ட் உள்ளார வரும்போது அதுக்கு நிறையா ஃபில்டர்ஸ் இருக்கும். இப்போ எப்படி நம்ம வாஷிங் மிஷின்லாம் அந்த ஃபில்டர்ஸ் இருக்கும், உள்ளார தண்ணி வரதுக்கு முன்னாடி 2-3 ஃபில்டர்ஸ், RO பியூரிஃபைங் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா. அப்படின்னா என்ன, தண்ணி வருது 4-5 ஃபில்டர் ஸ்டேஜை தாண்டி உள்ளார வருது. அதே மாதிரி கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டெர்மினாலஜியை. அதாவது இந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணணும், பட் அதுக்கு முன்னாடி வந்த ரெக்வஸ்ட்டை லாக் பண்ணணும், இல்லை மேபி ஆத்தென்டிகேட் பண்ணணும், ஆத்தரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில காமனான விஷயங்கள், அதாவது இந்த ரெக்வஸ்ட் ஹேண்ட்லருக்கு வர்றதுக்கு முன்னாடி காமனான விஷயங்கள், இதை வந்து கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸ். அகெயின் இதை பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ்லேயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ Node.js ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து இதை மிடில் வேர்னு சொல்லுவாங்க. ஐ கெஸ் ஸ்ப்ரிங் பூட்டில் இன்டர்செப்டர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் அது அந்த டெர்மினாலஜி மேட்டர் கிடையாது.
ஓகேவா? இன்டர்செப்டரா, மிடில்வேரா, அகைன் தெர் ஆர் சம் நுவான்சஸ் இருக்குது. அது இன்டர்செப்டருக்கும் மிடில்வேருக்கும் டிஃப்ரென்சஸ். பட் அகைன் அது எல்லாமே லோ லெவல் இதுங்க. பட் ஹை லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹேண்ட்லரில் எழுதக்கூடாது, இந்த மாதிரி மிடில்வேரில் இல்லை இன்டர்செப்டரில் எழுதணும் அப்படிங்கிறது அகெயின் தட்ஸ் அ பேசிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்லர் வந்து அந்த டேட்டாபேஸ் லாஜிக் அங்கே எழுதக்கூடாது, எந்த கோடை இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும். இது அகைன் இது கொஞ்சம் வந்து ரிலேட்டட் டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெயின்டைனபிள் கோட் எழுதுறது, அது கொஞ்சம் அதோட இது கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். பட் எப்படி வந்து ஒரு HTTP பேஸ்ட் சிஸ்டமை பில்ட் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் கற்றுக்கிட்டு, பட் ஆனால் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக மற்ற ஸ்டாக்குக்கு உங்களால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சால் போதுங்க, இன்னொரு இதில் ஈஸியாக அதை மைக்ரேட் பண்ணிக்கலாம். அது கூகுளோ இருக்குது, எக்கச்சக்கமான ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணணும், அது எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த சிஸ்டம் HTTP பேஸ்ட் சிஸ்டம்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதை வந்து கற்றுக்கணும். அண்ட் இதை கற்றுக்கும் போதே நிறைய பேர் வந்து இதோட இன்னொரு விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹவு டு பில்ட் ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ். ஓகே, இதை பற்றியே நான் ஆக்சுவலாக ஒரு பாட்காஸ்ட் எபிசோடே போடலாம். அந்த ஸ்கேலபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அகைன் ஸ்கேலபிள்ங்கிற வார்த்தையும் ரொம்ப அப்யூஸ்டு டெர்மினாலஜி, கமர்ஷியலைஸ்டு டெர்மினாலஜி. அதை பற்றி நான் இன்னும் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த லாங்குவேஜில் எப்படி உங்களை அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணிங்கனாலே, இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, டேட்டாபேஸ் சிஸ்டமை வந்து கரெக்டாக நார்மலைஸ் பண்ணி அழகாக சேவ் பண்ணியிருந்தீங்க, உங்கள் கோடை கரெக்டாக மாடுலராக எங்கெங்கே எது இருக்கணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே பை டிஃபால்ட்டாகவே இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் டீசெண்டான லெவலுக்கு ஸ்கேல் பண்ணுங்க. ஓகேவா? புவர் சிஸ்டம் இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன பேசிக்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு சிஸ்டம் பண்ணிங்கனாலே 60 to 70% அந்த சிஸ்டம் ஸ்கேலபிளாக தான் இருக்கும். ரிமைனிங் எட்ஜ் கேசஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆதார் சிஸ்டம், இப்போ IRCTC, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹியூஜ் ஸ்கேல், அதாவது யூஸ் பண்ணுற மக்கள் வந்து எக்ஸ்டென்சிவ். இதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அப்படிங்கும்பொழுது இந்த ஸ்கேலபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் அ நீஷ். அதாவது இப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஃபீல்டு எடுத்துப்போமே, எல்லா டாக்டருக்கும் ஹார்ட் சர்ஜரி தெரிஞ்சிருக்கா என்ன? இல்லை. அதே மாதிரி தான் இந்த டெவலப்பிங் ஸ்கேலபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைசேஷன். அந்த செக்மெண்ட் வந்து நம்ம கற்றுக்கலாம், மாஸ்டர் ஆகிக்கலாம். பட் டாக்டர்னால் சில பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேசிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதில் தான் நான் சொன்னேன் இந்த பில்டிங் HTTP பேசிக்ஸ். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, இதுதாங்க வந்து 5th பேசிக்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் I'm wrapping up this part. ஓகே, இது வந்து I'm going to build record another part 2. அந்த part 2ல நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, நான் இப்போ இந்த எபிசோடில் வந்து உங்ககிட்ட என்னென்ன பேசிக்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன். ரெண்டாவது இது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.